மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. நேத்தைக்கு நான் செல் தான் பார்த்தேன். ஆனா நியூயார்க் செஷன்ல மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா திடீர்னு பை போயிடுச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஆல்ரெடி இந்த அனாலிசிஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா செல் சைட் தான் அதிகமாக ஃபேவராக இருந்துச்சு. ஸோ செல் செட்டப்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல் அனாலிசிஸ் கொடுத்ததுனால மட்டும் நான் செல் எடுத்துட மாட்டேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், அதுவும் என்னோட செட்டப் படி டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நான் செல் எடுப்பேன். ஸோ நேற்றுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால அங்கே செல் என்ட்ரி எடுக்கல. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய பை மூமெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பர்டிகுலராக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியராக தான் இருக்குது. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், யூஎஸ்டி, ஆயில், ஃபெட் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியான மேக்ரோ ஃபேக்டர்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வேகமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ன வேலை செய்யணும்? இப்போ செல் கிடைச்சது நான் செல் எடுக்கிறேன், பை கிடைச்சது நான் பை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மார்க்கெட் எதை கன்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து என்ட்ரி எடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூண்டில மாற்ற எல்லா மீனையும் பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. என்ன செட்டப் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸோ நேற்றுக்கு ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முந்தின நாள் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருந்தோம். ட்ரேட் மிஸ் ஆனதுனால எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ராங் ட்ரேட் எடுக்கிறதுனால மட்டும்தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ செட்டப்காக வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, உங்க ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன் ட்ரெண்டிஸ்ட்.